ஒரு நாள் இந்த உலகமே பயந்து நடுங்கும் அளவுக்கு ஒரு கோபம் எழுந்தது. அந்த கோபம் சாதாரண மனுஷனோடது இல்ல. அது சிவபெருமானோட கோபம். அந்த கோபம் தீ ஜுவாலையா கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அந்த கோபத்திலிருந்து பிறந்தவர் தான் இந்த உலகமே பயந்து பேசும் ஒரு வீரன். அவர் பேரு வீரபத்ரர். ஒரு யாகத்தை அழிக்கவும், ஒரு அரசனை தண்டிக்கவும், ஒரு அவமதிப்புக்கு பதில் சொல்லவும் சிவபெருமான் தன் சடையிலிருந்து உருவாக்கிய ஒரு பயங்கரமான போர் வீரன். தேவர்களும் பயந்தாங்க. ஏன் இவ்வளவு சிவன் கோவப்பட்டாரு? யார் அந்த வீரபத்ரர்? அவர் எப்படி பிறந்தாரு? அந்த சுவாரஸ்யமான கதையை நாம பார்க்கலாம். வாங்க கதையோட பயணிக்கலாம். தக்ஷனுக்கு ஒரு மகள் இருந்தா. அவ பேரு சதி. அவ பேரழகி. சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிட்டா. தக்ஷனுக்கு சிவன் மேல கோபம். தக்ஷன் இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தினாரு. அதுக்கு தேவர்கள், அசுரர்கள், அந்தணர்கள், இன்னும் நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அழைப்பு போச்சு. ஆனால் சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. ஒரு நாள் சதி கேட்டா, அப்பா மிகப்பெரிய யாகம் பண்ணுறாரே, நாம போலாமான்னுட்டு. சிவன் அமைதியாக சொன்னாரு, அழைக்காத இடத்துக்கு போகிறது நல்லது இல்லைன்னு. ஆனால் சதிக்கு அப்பாவை பார்க்கணும். அவ மக இல்லையா, அதனால் ஆசை தாங்க முடியாமல் சதி தனியாக யாகத்துக்கு போனான். யாகத்துக்கு போன சதி அங்கே நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. அவள் அப்பா தக்ஷன் அங்கே எல்லார்கிட்டேயும் சிவனை அவமதித்து பேசினாரு. அவன் யாரு? சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கான், சுடுகாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான், பிணங்களுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னைக்கும் என் இடத்துக்கு அனுமதியே கிடையாது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வார்த்தை சதியோட இதயத்தை கிழிச்சுது. அவ கண்ணீர் வடிச்சா. என் கணவனை அனுமதிக்கிற இடத்துல என்னால் உயிரோடு இருக்க முடியாதுன்னு அந்த நிமிஷம் அவ யாக குண்டத்தில் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கிட்டா. இந்த செய்தி கைலாசத்துக்கு போச்சு. சிவபெருமானோட கண்கள் சிவந்துச்சு. பூமியெல்லாம் நடந்தது. தேவர்கள்லாம் பயந்து போனாங்க. சிவன் தன் சடையை கிழிச்சு பூமியில வீசினாரு. அந்த சடையிலிருந்து ஒரு அரக்கனை விட கொடூரமா ஒரு வீரன் பிறந்தான். அவர் பேர் தான் வீரபத்ரர். அவரோட உயரம் மலை மாதிரி இருந்துச்சு. கண்கள்லாம் நெருப்பு மாதிரி, கையில பெரிய வாள். அவ பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. ஒரு பயங்கரமான சிவகணம் மாதிரி இருந்தாரு. சிவன் சொன்னாரு, தக்ஷனோட யாகத்தை அழிச்சிடு அப்படின்ட்டு. ஒரு படையோட வீரபத்ரர் கிளம்புனாரு. பூமி நடுங்குச்சு. வானம் எல்லாம் கருமையா இருந்தது. தக்ஷனின் யாகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல பெரிய புயல் மாதிரி வீரபத்ரர் வந்தாரு. தேவர்கள்லாம் தடுத்தாங்க. ஆனா யாராலையும் அவரை நிறுத்த முடியல. யாகம் சிறியது. தேவர்கள் ஓடினாங்க. வீரபத்ரருக்கும் தக்ஷனுக்கும் நேருக்கு நேர் மோதினாங்க. படையெல்லாம் செதறிச்சு. வீரபத்ரர் முன்னாடி தக்ஷன் ஒரு மடு மாதிரி இருந்தான். வீரபத்ரர் தக்ஷனை பிடிச்சிட்டாரு. ஒரே அடி. தக்ஷனோட தலை விழுந்தது. தேவர்கள் எல்லாம் சிவனை வேண்டினாங்க. உலகம் அழிந்துவிடும் பெருமானே, தயவு செய்து வீரபத்ரை தடுத்து நிறுத்துன்னு. சிவன் அமைதியானாரு. வீரபத்ரரை கட்டுப்படுத்தினாரு. தக்ஷனோட உடலை பார்த்தாரு. அவருக்கு கருணை பறந்துச்சு. ஒரு ஆட்டோட தலையை வச்சு தக்ஷனை மீண்டும் உயிர்ப்பிச்சாரு. தக்ஷன் மனம் திருந்தி சிவனை வணங்கினாரு. அந்த நாள்ல இருந்து சிவனோட கோபத்துல பிறந்த அந்த வீரன் வீரபத்ரர்னு அழைக்கப்பட்டாரு. இன்னைக்கு கூட பல கோயில்ல வீரபத்ரர் காவல் தெய்வமா இருக்காரு. அவர் எப்பவும் சொல்லும் ஒரே செய்தி என்னன்னா, சிவனை அவமதிச்சா அதை சகிச்சிக்கவே முடியாதுன்னு.